ஹாய் விவாஸ், இனிய காலை வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் ருத்ராட்சத்தை பற்றி. அதில் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் போய் பார்த்துருங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் யார் எந்த ஒரு பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக அதில் கொடுத்துருக்குறேன். அது போக இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்க்க போகக்கூடியது 7 முகத்துலேருந்து 10 முக ருத்ராட்சம் வரைக்கும் பார்க்க போகிறோம். 7 முக ருத்ராட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் சனி பகவான் ஆளக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா தேவி திருமகள்னால் யாரை குறிக்காங்க அப்படின்னா மகாலட்சுமி அம்சத்தை கொண்டவர். அப்புறம் சப்த கனிகளும் ஆதிசேஷனும் இதில் வாசம் புரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் வரம்போலையே சனி பகவான் அப்படின்னா தொழிலை மேம்படுத்தக்கூடியவர் அப்படி தானே. தேவி திருமகள் அப்படிங்கிறப்போ நம்ம நிதி சிக்கல், அதாவது நாங்கள் நல்ல கடன் நடத்திக்கிட்டு இருந்தோம், ஆனால் என்னன்னே தெரியலை, இப்போ கோடி கடனில் நாங்கள் இருக்கிறோம், என்ன பண்ணனே எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் அந்த 7 முக ருத்ராட்சத்தை எடுத்து அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிதி சிக்கல்ல இருந்து உங்களால் வெளிவர முடியும். நிதி சிக்கல் அப்படின்னு கோடி கடனில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தாலே ஒரு சவால்களை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் இந்த 7 முக ருத்ராட்சத்தை அணிவதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நிதி சிக்கல்ல இருந்து வெளியில் வரும்போதே நமக்கு மகிழ்ச்சி வந்துருமே. அந்த இடத்துல மகிழ்ச்சி, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷமான நிலை அந்த இடத்துல வந்துடும் அப்படி தானே. அதை தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. 7 முகம் ருத்ராட்சம் அணிவதனால நிதி சிக்கல்ல இருந்து வெளிப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது 8 முக ருத்ராட்சத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 8 முக ருத்ராட்சம் அப்படின்னாலே ராகு பகவான் ஆளக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகு பகவான் அப்படின்னு வரும்போலையே நமக்கு இது வரைக்கும் எதிரிகள் தொல்லை இருந்திருந்தா கூட இனிமேல் எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதில் அஷ்ட கணபதியும் அஷ்டலட்சுமியும் இதில் வாசம் புரிகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 முகம் அப்படிங்கிறதுல அஷ்டலட்சுமி அதில் கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷ்டலட்சுமிலாம் இதில் வரும்போல அதில் என்ன ஆகும், உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் அப்படி தானே. அதை தான் இதில் மேன்மையாக சொல்லியிருக்கிறாங்க. 8 முகம் ருத்ராட்சம் அணிவதனால எதிரிகள் தொல்லை இருக்காது. இதுவரைக்கும் இருந்திருந்தா கூட அவங்க உங்களுக்கு சாதுரியமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அஷ்டலட்சுமி வாசப்புரியதுனால நீங்கள் செல்வ வளத்தில் மிக்கவர்களாக நீங்கள் வாழ முடியும். இது வரைக்கும் நீங்கள் வாங்கவே முடியாதுன்னு இருக்கிற பொருட்களெல்லாம் இந்த 8 முக ருத்ராட்சம் அணிஞ்சு வருவதனால எல்லாமே நீங்கள் வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல குடும்பத்தோட ஒரு பெரும் மகிழ்ச்சியோட வாழ முடியும். இதை தான் இந்த 8 முக ருத்ராட்சம் குறிக்கிறது. அதே மாதிரி 8 முக ருத்ராட்சங்கிற உங்களுக்கு அஷ்ட காளிகளோட தெய்வ கடாட்சமும் உங்களுக்கு நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் நமக்கு அஷ்ட காளிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே 8 முகங்கிறப்பமே. அதனால் 8 முகங்கிறப்போ உங்களுக்கு ராகு பகவான், அஷ்ட கணபதி, அஷ்டலட்சுமி, அஷ்ட காளியும், அதாவது தெய்வ கடாட்சம் நிறைஞ்சதாக இருக்கும். நமக்கு ருத்ராட்சனாலே நம்ம சொல்லவே வேண்டாம், சிவனுடைய கண்களை போற்றக்கூடியது. அதனால் அது எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சிவனுடைய ருத்ராட்சத்தை தொடுறதுக்கே உங்களுக்கு சிவனுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே உங்களால் தொட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் 9 முகம் ருத்ராட்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். 9 முகம் ருத்ராட்சம் அப்படின்னாலே கேது பகவான் ஆளக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேது பகவான் ஆளக்கூடியது அப்படின்னு வரும்போல சக்தியின் அம்சமாகவே இந்த 9 முக ருத்ராட்சத்தை பார்க்கப்படுகிறது. அது போக நவக்கிரகங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் மற்றும் மனசக்தி ஏற்படும். அதாவது உடலாக இருந்தாலும் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு நாடி நரம்புகளுமே சக்தியோட அம்சமாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 9 முகம் ருத்ராட்சம் அணிவதனால. அது போக என்னன்னா, பில்லி சூனியத்திலேருந்து நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும். அதாவது நம்ம எதுவுமே செய்யலைனாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி அப்பேற்பட்ட குடும்பமாக இருந்தாங்கன்னா அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இந்த 9 முகம் ருத்ராட்சம் அணிவதனால. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, 10 முகம் ருத்ராட்சத்தை பார்க்க போகிறோம். 10 முகம் ருத்ராட்சம் என்றாலே விஷ்ணுவின் அம்சமாக அது கருதப்படுகிறது. விஷ்ணுவின் அம்சமாக அது வருதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோள்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, 11 கோள்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதாவது சூரியன்,
பூமி, அப்புறம் வந்து நெப்டியூன், யுரேனஸ், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, புதன், வெள்ளி, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கோள்களில் இருந்து ஏற்படக்கூடிய தீவினைகள்ல இருந்து நம்மளா காக்கும் வல்லமை பெற்றது தான் இந்த 10 முகம் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அணிபவருடைய குடும்பம் வந்து தலைமுறையாக செழிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, இந்த தலைமுறையோட செல்வ செழிப்பு நின்றாதான் நம்மளோட ஜெனரேஷன் அடுத்தடுத்த ஜெனரேஷன்லாம் வரும்ல, அந்த ஜெனரேஷனுக்கும் கூட தலைமுறையாக அந்த செழிக்கும் தன்மை, செல்வ செழிப்போட வாழும் தன்மையை வந்து அவங்க பெற்று வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட முடிய போகிறது கிடையாது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்து செல்லக்கூடியது தான் இந்த 10 முக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த ருத்ராட்சம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு புகழ் வாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அது வந்து சிவனுடைய கண்களை வந்து குறிக்கக்கூடியது. சிவன் அப்படின்னாலே நமக்கு வந்து உலகத்தையே ஆள்பவன் அவர்தான். அப்போது அவருடைய கண்களுக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கும். அப்போ நம்ம அதை அணியும் போது நமக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் அல்லவா.